வணக்கம். ஏற்கனவே நான் ஜூம்லாவை பயன்படுத்தி உருவாக்கி வைத்துள்ள இவ்வாறான ஒரு இணையதளத்தை எவ்வாறு தமிழ் மொழியிலும் முற்றுமுழுதாக உருவாக்குவது என்பது தொடர்பாக இப்போது நாங்கள் பார்ப்போம். இங்கே ஆங்கில மொழியிலே உருவாக்கப்பட்டுள்ள உள்ளடக்கங்களை எவ்வாறு தமிழ் மொழியிலும் உருவாக்குவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். ஆகவே இதற்காக நான் தமிழ் மொழியை எமது ஜூம்லாவிலே உட்புகுத்த வேண்டியிருக்கிறது. இணையதளங்களின் ஊடாக தமிழ் மொழிக்குரிய பேக்கேஜினை நான் தெரிவு செய்து தரவிறக்கம் செய்து வைத்துள்ளேன். இவ்வாறு தரவிறக்கிய இந்த தமிழ் மொழிக்குரிய பேக்கேஜினை எனது ஜூம்லாவிலே நான் உட்புகுத்த வேண்டும். ஆகவே இதிலே மாற்றங்களை செய்ய வேண்டி அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பகுதிக்கு நான் செல்ல வேண்டும். அங்கே எக்ஸ்டென்ஷன் மேனேஜரில் போய் அதை தெரிவு செய்து உட்புகுத்திய பின் அப்லோட் அண்ட் இன்ஸ்டால் செய்து அதனை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அதன் பின்னர் எக்ஸ்டென்ஷனில் லாங்குவேஜ் மேனேஜரில் போய் புதிதாக ஒரு கண்டென்ட்டை நான் உருவாக்க வேண்டும். ஏற்கனவே ஆங்கில மொழிக்குரிய கண்டென்ட் இங்கே இருக்கிறது. இங்கே டைட்டில் இங்கிலீஷ் அண்ட் இருக்கிறது, நேட்டிவ் டைட்டில் இங்கிலீஷ் அண்ட் இருக்கிறது, லாங்குவேஜ் டேக் ENSGB என்று இருக்கிறது, URL லாங்குவேஜ் கோட் TN என்று இருக்கிறது, இமேஜ் ப்ரீஃபிக்ஸ் EN என்று இருக்கிறது. ஆகவே இதே போல தமிழுக்கும் நான் ஒரு கண்டென்ட்டை உருவாக்க வேண்டும். ஆகவே நியூவை கிளிக் பண்ணுவதன் மூலம் அவ்வாறு நான் உருவாக்கி கொள்ளலாம். இங்கே நான் தமிழ் ஸ்ரீலங்கா என்று டைப் செய்கின்றேன். டைட்டில் நேட்டிவ் தமிழ் என்று தமிழிலே டைப் செய்து கொள்கின்றேன். URL லாங்குவேஜ் கோடை நான் TA என இங்கே தெரிவு செய்கிறேன். அதே போல் இமேஜ் ப்ரீஃபிக்ஸையும் TA என டைப் செய்கிறேன். இங்கே லாங்குவேஜ் டேக் TA-LK என டைப் செய்ய வேண்டும். இவ்வாறு டைப் செய்தன் பின் இதனை சேவ் அண்ட் க்ளோஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் தமிழ் மொழிக்குரிய ஒரு கண்டென்ட்டை இங்கே உருவாக்கியுள்ளோம். இனி நாங்கள் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுவோம், அதாவது லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்குரிய ஒரு மொடியூலையும் நான் இங்கே ஆட் பண்ண வேண்டி இருக்கிறது. அதுக்குரிய பேக்கேஜினை இங்கே நான் தரவிறக்கம் செய்து வைத்துள்ளேன், FALang என்று சொல்லி. அதையும் நான் தெரிவு செய்து உட்புகுத்தி அதனை அப்லோட் அண்ட் இன்ஸ்டால் செய்கின்றேன். இவ்வாறு நான் அப்லோட் அண்ட் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிந்த பிறகு நான் மொடியூல் மேனேஜருக்கு போக வேண்டும். அங்கே நான் இன்ஸ்டால் பண்ணின அந்த லாங்குவேஜ் ஸ்விட்சர் வந்திருக்கின்றது. இதனை நான் எனது இணையதளத்தில் நான் தெரிவு செய்து விட வேண்டும். நான் இங்கே லாங்குவேஜ் ஸ்விட்சர் என்று டைப் செய்கிறேன் அதனுடைய டைட்டிலை. அதுக்குரிய ஒரு பொசிஷனை நான் இங்கே தெரிவு செய்ய வேண்டும். நான் இங்கே சைட் பாரை தெரிவு செய்கின்றேன். அதன் பின் அது எல்லா பேஜிலையும் வர வேண்டும் என்பதையும் தெரிவு செய்கின்றேன். தெரிவு செய்த பிற்பாடு அது ட்ராப் டவுன் லிஸ்டாக வர வேண்டும் என தெரிவு செய்கின்றேன். இவ்வாறு தெரிவு செய்த பின் அதனை நான் பப்ளிஷ் பண்ண வேண்டும். பப்ளிஷ் பண்ணின பின் அதனை சேவ் அண்ட் க்ளோஸ் செய்த பிற்பாடு இப்போது எனது சைட்டை நான் வியூ பண்ணி பார்க்கும்போது இங்கே லாங்குவேஜ் ஸ்விட்சர் இங்கே FALang டேட்டாபேஸ் டிரைவர்ஸ் நாட் எனேபிள் என்று வந்திருக்கிறது. ஆகவே அதை நான் எனேபிள் பண்ண வேண்டும். அதற்கு மொடியூல் மேனேஜரில் போய் இங்கே லாங் என்று சர்ச் பண்ணுவதன் மூலம் இங்கே இருக்கிற இந்த 3 பிளக்கின்ஸையும் நான் எனேபிள் பண்ண வேண்டும். பண்ணின பிற்பாடு இப்போது எனது சைட்டை நான் வியூ பண்ணி பார்க்கும்போது இங்கே லாங்குவேஜ் ஸ்விட்சர் வந்திருக்கிறது. இதனை நான் டிஃபால்ட்டாக ஆங்கிலத்தில் இருக்கிறது, இதில் தமிழிலேயும் நான் மாற்ற முடியும். இவ்வாறு தமிழிலே மாற்றி பார்க்கும்போது சில உள்ளடக்கங்கள் தமிழிலே மாறி இருக்கின்றன. இதை நான் முற்றுமுழுதாக எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். அதற்காகத்தான் நான் இங்கே ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணினது FALang என்ற ஒரு காம்போனன்ட்டை. அந்த காம்போனன்ட்டை கிளிக் செய்து டிரான்ஸ்லேட் பண்ணுவதன் மூலம் இவ்வாறு இருக்கின்ற அனைத்து விதமான ஆங்கில மொழியில் இருக்கின்ற உள்ளடக்கங்களை நான் இவ்வாறான ஆர்டிகிள்ஸையும் நான் தமிழிலே மாற்ற முடியும். ஆகவே டிரான்ஸ்லேட்டை கிளிக் செய்து இங்கே எந்த கண்டென்ட் எலிமெண்ட்டுகளை நான் தமிழிலே மாற்ற வேண்டும் என்பதை இங்கே தெரிவு செய்ய வேண்டும். முதலிலே நான் மெனுவை மாற்றுகின்றேன். இங்கே தமிழ் மொழியை தெரிவு செய்து
மெனுவையும் தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மெனுவாக நான் மாற்ற வேண்டும். மெனு ஐட்டங்களை நான் மாற்ற வேண்டும். கோமண்ட் இருக்கும் இடத்திலே நான் முகப்பு என்று டைப் செய்கின்றேன். இதிலே மெனு ஏலியஸ் அதனை நான் காப்பி செய்து பிரதி எடுக்கின்றேன். இவ்வாறு செய்தபின் நான் அதனை பப்ளிஷ் பண்ண வேண்டும். பப்ளிஷ் செய்த பின் நான் அதனை சேவ் அண்ட் க்ளோஸ் செய்கிறேன். இவ்வாறு அபவுட் அஸ் எனும் மெனுவையும் நான் மாற்றுகின்றேன். இவ்வாறு பப்ளிஷ் செய்த பின் சேவ் அண்ட் க்ளோஸ் செய்ய வேண்டும். அதேபோல் MS Office என்ற பகுதியையும் நான் மொழி மாற்றுகின்றேன். இவ்வாறு செய்தபின் நான் அதனை இப்போது எனது சைட்டை வியூ பண்ணி பார்க்கும்போது இங்கே முகப்பு எம்ஐ பற்றி அதே போல் இங்கே MS Office என்று மாறி இருக்கின்றது. இப்போது ஒவ்வொரு உள்ளடக்கங்களாக எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். இப்போது வெல்கம் டு அவர் ஸ்கூல் என்பதை எவ்வாறு தமிழிலே மாற்றுவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். அது கண்டென்ட்டாக இருக்கிறது. ஆகவே கண்டென்ட்டை கிளிக் செய்வதன் மூலம் இங்கே இவ்வாறான கண்டென்ட்களை நான் மாற்ற முடியும். முதலிலே வெல்கம் என்ற ஒரு ஆர்டிக்கிளை நான் மாற்றுகின்றேன். வரவேற்கின்றோம் என டைப் செய்த பின் வெல்கம் டு அவர் ஸ்கூல் என்று இருக்கிறது. ஆகவே இதிலே நான் எமது பாடசாலைக்கு உங்களை வரவேற்கின்றேன் என டைப் செய்கின்றேன். வரவேற்கின்றோம் என டைப் செய்வோம். இவ்வாறு டைப் செய்த பின் சேவ் அண்ட் க்ளோஸ் செய்ய வேண்டும். இங்கே வியூ பண்ணி பார்க்கும்போது வரவேற்கின்றோம், எமது பாடசாலைக்கு உங்களை வரவேற்கின்றோம். இதனை ஆங்கில மொழியில் மாற்றி பார்க்கும்போது வெல்கம் டு அவர் ஸ்கூல் என்று இருக்கின்றது. அதே போல் தமிழ் மொழியிலே மாற்றி பார்க்கும்போது வரவேற்கின்றோம், எமது பாடசாலைக்கு உங்களை. இவ்வாறு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக நாங்கள் மாற்ற முடியும். அதே போல் இந்த மெனுவினுடைய டைட்டிலை எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். அதற்கு மொடியூலுக்கு நான் போக வேண்டும். மொடியூலை போய் லாங்குவேஜ் ஸ்விட்சர் எனும் மொடியூலை நான் மாற்றுகின்றேன். இதனை மொழி மாற்றி என நான் மொழி மாற்றி என டைப் செய்த பின் இப்போது வியூ பண்ணி பார்க்கும்போது இங்கே மொழி மாற்றி என இவ்வாறு நான் சைட் மெனுவையும் மாற்ற முடியும், லொக்கின் ஃபார்மையும் மாற்ற முடியும். இவ்வாறான உள்ளடக்கங்கள் அனைத்தையும் நான் மாற்ற முடியும். அதே போல் இங்கே இருக்கின்ற இந்த அவர் ஸ்கூல் எனும் பெயரையும் நான் மாற்ற முடியும். அதை எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். அது கெடராக இருக்கிறபடியால் நான் அதை கெடரை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே அதுக்குரிய படத்தை நான் மாற்ற வேண்டும்.
இது கெடராக இருக்கட்டும். அதனுடைய படத்தை நான் இங்கே மாற்ற வேண்டும். இவ்வாறு மாற்றிய பின் அதனை நான் பப்ளிஷ் பண்ண வேண்டும். பப்ளிஷ் பண்ணின பின் சேவ் பண்ண வேண்டும். இனி என்னுடைய இணையதளத்தை பார்க்கும்போது நமது பாடசாலை என்று மாறியிருக்கிறது. அதே போல் ஆங்கில மொழியை பார்க்கும்போது அவர் ஸ்கூல் என்று இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் அனைத்து விதமான உள்ளடக்கங்களை ஆங்கில மொழியிலே தமிழ் மொழியிலே நாங்கள் மாற்ற முடியும். அதே போல் ஆங்கில மொழி தேவையெனில் ஆங்கில மொழியை நாங்கள் பயன்படுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.